கிட்ட சொல்லணுமா அரஞ்சோதி? நானும் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். அவ கேட்கவே மாட்டேங்கிறான். அவங்க அப்பா உங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியம் சொன்னதா தான் அவ அழுத்தமா நம்புறான். அரஞ்சோதி அதாவது இருந்துச்சுன்னா சொல்றியா? முத்துவ பையன் எப்படியா லட்சணம் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். சுடுவேன் இருந்தா கூட நான் சொல்லிடுவேன். ஆனா இப்ப என்ன சின்னம்மா அழகா இருக்காளா? நேர்ல பாக்க இன்னும் அழகா இருப்பா. அப்ப அவளுக்கு ஒரு 22 23 வயசு இருக்கும். எப்படி இருப்பாளோ? எப்படி இருந்தா என்ன? என் அம்மு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அம்மா வீட்டு திருவிழாக்கு 4-5 வருஷம் வந்திருக்கேன். அங்க உள்ள பிள்ளைங்களோட விளையாடி இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சின்ன தம்பிங்கிற பேரை இத்தனை நாளா கூப்பிட்டிருக்கேன். சின்ன வயசுல இதே பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிற அளவுக்கு கூட எனக்கு உங்களை ஞாபகம் இல்லையா? ஆனா நீங்க என்னையே யோசிச்சு எனக்காக உங்க மனசுல கோவிலே கட்டி வச்சிருக்கீங்க. நீ என்கிட்ட போட்டோவை காட்டி இதுதான் நீங்க தேடுற அம்முன்னு சொன்னப்பதான் எனக்கு உங்களோட ஞாபகம் லேசா வருது சின்ன தம்பி. பேச சொல்லாத, நான் பேச மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அரஞ்சோதி பொய் சொல்ல மாட்டான். அவன் வார்த்தை சதவீதம் நம்புறான். உங்ககிட்ட சொல்லி விசாரிக்க சொன்னேன் பாருங்க. என்ன சொல்ல? சரிம்மா விடு, எதுக்கு தேவையில்லாம சண்டை? ஆமாங்க, ஆதங்கத்தை சொன்னாலும் உங்களுக்கு சண்டையா தான் தெரியும். விடுன்னு சொல்றல்லம்மா. ஏ சிவகாமி, நம்ம வீட்டுல தாயமான ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கல்ல, அந்த அம்மா இப்ப எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு உனக்கு விவரம் தெரியுமா? இப்ப எதுக்கு நீங்க திடீர்னு தாயமாவை கேக்குறீங்க? என்ன இல்லம்மா, அரஞ்சோதி தான் கேட்டா. அவர் எதுக்கு தாயமாவை பத்தி கேட்கணும்? அதுவும் சம்பந்தமே இல்லாம இப்போ ஏதோ ஒரு மூலிகையை பத்தி தாயம்மா, மூலிகை இப்ப அவனுக்கு அவசியமா தேவைப்படும். நான் வீட்டுல தானே இருந்தேன். கார் தொடச்சு வச்சுட்டு குளிக்க போயிருந்தேன். சின்னம்மா எப்பவும் கிளம்புற நேரத்துக்கு நான் கரெக்டா வந்துட்டேன். அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. எப்பா சாமி, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம்ல, போப்பா. எதுக்கு கோச்சிட்டு இருக்க? போ. நான் போயிட்டு வரேம்மா. அதுக்கு ஏன்டா மூஞ்சிய உம்முன்னு வச்சிருக்க? சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது.